வாட்டிக்கன் நகரமானது ஒரு தனி நாடு போன்று அதிகாரங்களை பெற்றது. அங்கு போப்பா பிரான்சிஸின் இறுதிச் சடங்கு மற்றும் சர்வதேச தலைவர்கள் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு ஆகியவை எப்போது நடைபெறும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் மற்றும் பல்வேறு அந்த நிகழ்ச்சி நிரல் தொடர்பான அறிவிப்பும் அவருக்கு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. போப் பிரான்சிஸின் இயற்பெயர் ஜார்ஜ் மெரியோ. அவர் கத்தோலிக்க திருச்சபையில் சேருவதற்கு முன்பாக 1969 கத்தோலிக்க பாதிரியாராக நியமிக்கப்பட்டு 1973 மற்றும் 89 வரை அவர் அந்த பியூனஸ் அயர்ஸ் அழைக்கக்கூடிய அர்ஜென்டினா நாட்டின் தலைநகரான அந்த மறைமாவட்ட ஆயராகவும் அவர் பணியாற்றி இருக்கிறார். கத்தோலிக்க திருச்சபையின் 266வது திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போப் பிரான்சிஸ் அவர் தென் அமெரிக்க நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் திருத்தந்தை என்ற பெருமையை, அதாவது வாட்டிக்கன் தேவாலயத்தின் கிட்டத்தட்ட ஒரு 1200 ஆண்டுகளுக்கும் அதிகமான அந்த வாட்டிக்கன் வரலாற்றில் முதன்முறையாக தென் அமெரிக்க நாடான அந்த அர்ஜென்டினா நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் போப்பாண்டவர் என்ற பெருமையை போப் பிரான்சிஸ் அவர் பெற்றிருக்கிறார். 3ஆம் கிரகோரிக்கு பிறகு அவர் ஐரோப்பாவுக்கு வெளியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் திருத்தந்தை என்ற சிறப்பும் அவருக்கு இருக்கிறது. அவர் தனது 2005ஆம் ஆண்டு நடந்த திருத்தந்தை தேர்தலவையில் 16வது பெனடிக்ட் திருத்தந்தையாக அப்போது ஒரு கர்டினலாக அவர் பணியாற்றி இருந்தாலும் கர்டினலாக அவர் பொறுப்பேற்ற பின்னர் மீண்டும் அவர் போப்பாண்டவராக 2013ஆம் ஆண்டு 16வது பெனடிக்ட் பதவி விலகிய நிலையில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். போப்பாண்டவர் தமது இளமை காலத்தில் அரசு பள்ளியில், அர்ஜென்டினா நாட்டில் அந்த அரசு பள்ளியில் அவர் பயின்றிருக்கிறார். 20 வயதிலேயே அவருக்கு அந்த நுரையீரல் தொற்று ஏற்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் பியூனஸ் அயர்ஸ் பல்கலைக்கழகத்தில் மேற்கல்வி பயின்ற அவர் வேதியியல் துறையில் முதுகலை பட்டம் பெற்று அதன் பின்னர் துறவற குருவாக உணர்ந்து அவர் இயேசு சபையில் 1058ஆம் ஆண்டு புதுமுக துறவு நிலையை ஏற்று அதன் பின்னர் முழுமையாக மத ரீதியான பணியில் ஈடுபட்டார். அவர் இறுதியாக அமெரிக்க துணை அதிபர் இந்தியாவுக்கு வந்துள்ள டி வான்ஸுக்கு அவர் போப்பாண்டவரை நேற்று சந்தித்து விட்டுதான் இந்தியாவுக்கு வந்திருக்கிறார். நேற்று அமெரிக்க துணை அதிபர் குடும்பத்தினரை சந்தித்து அவர்களுக்கு ஈஸ்டர் வாழ்த்துக்களை தெரிவித்த போப் பிரான்சிஸ் நேற்று இரவு மீண்டும் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு இன்று காலையில் உடல்நல குறைவால் அவர் காலமானதாக வாட்டிக்கன் திருச்சபை அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கிறது. போப் பிரான்சிஸின் இறுதிச் சடங்கு நிகழ்வுகள் மற்றும் சர்வதேச தலைவர்கள் பங்கேற்கும் அந்த விவரங்கள், புதிய போப் தேர்வு உள்ளிட்ட பல்வேறு விவரங்களும் இன்னும் சற்று நேரத்தில் வாட்டிக்கன் அதிகாரபூர்வமாக அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தஸ்னிமா பானு.